குருநாதர் கர்மயோகி பாதார விந்தங்களை பணிவோம். திரு கர்மயோகி அப்பா அவர்களுடைய பிரார்த்தனையும் சமர்ப்பணம் என்ற நூலை நாம் தொடர்ந்து பார்ப்போம். முதலிலே பார்த்தோம், ரெண்டுக்கு முக்கியமான 3 அரவிந்த யோகத்தினுடைய 3 கருவிகள்: பிரார்த்தனை, சமர்ப்பணம், சரணாகதி. இதுல பிரார்த்தனை நமக்கு பிடித்ததை, நமக்கு வேண்டியதை, நமக்கு தெரிந்ததை நாம் கேட்பது. சமர்ப்பணம் அன்னை அளிப்பதை ஏற்கிறேன் என்பது. இதை பற்றி முதல் வாரத்துல ஆரம்பிக்கும் போதே பார்ப்போம். என் திருமண பிரச்சனையை அன்னைக்கு சமர்ப்பிக்கின்றேன்னு சொன்னா, அன்னை முடிவே என் முடிவு, அது அப்படிங்கிறது சமர்ப்பணம். அன்னை சிறந்த ஆன்மாக்கள் விஷயத்தில் திருமணம் தேவையில்லை எனவும் முடிவு செய்வார். அது முடிஞ்சா அந்த முடிவை ஏற்றுக்கணும். ஏன்னா அந்த ஆன்மா யோகத்திற்குரிய ஆத்மாவா இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து உறவினர்கள்லாம் பெற்றோர் முற்றோர் திருமணம் நடத்தி வைக்கலாம். சரணாகதி முற்றிலுமாக அன்னையிடம் நம்மை கொடுத்து விடும் நிலை. சொல்வது எளிது, செய்வது மிக கடினமான நிலை. எப்பொழுதும் நம்முடைய அறிவு முன்னே நிற்கும். முன்னே அவந்தன் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவந்தன் வடிவு கேட்டாள், என்னை அவனுக்கே பிச்சியானாள், தன்னை இழந்தாள் தன் தலைவன் தாட்பட்டாளே. திருவாசகம். தன்னை முற்றிலுமாக இழந்து விடுகின்ற நிலை, இது உச்சகட்டம், யோகத்திற்குரியது. ஆனா அன்பர்களுக்குரியதாக நாம் பிரார்த்தனையும் சமர்ப்பணத்தையும் சொல்கிறோம். இந்த புத்தகத்துல பிரார்த்தனையும் சமர்ப்பணத்தை பற்றி தான் அடிப்படையா அப்பா சொன்னாலும், அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நிறைய செய்திகளை அப்பா சொல்றாரு. மனிதன் என்பவன் வரைக்கும் பார்த்து 18 பக்கம் பார்த்தோம். 19ஆம் பக்கத்துல கடைசி பகுதியை நம்ம பார்க்கலாம். மனிதன் என்பவன் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்மை நாமே புரிந்து கொள்ள முடியாது. நம் கணக்கில் அகப்படாத மனிதனை பர்சனாலிட்டி என்கிறோம். ஒருத்தருடைய தமிழில் ஆளுமைன்னு சொல்றாங்க. பர்சனாலிட்டி அது எப்படின்னு நமக்கே தெரியாது. இது பன்முகத்தன்மை உடையது. கணக்கில் அகப்படுபவன் பர்சன், அவனுக்கு பல முகங்கள் உண்டு. சிக்கலான அம்சம் படிப்படியாய் அமைந்தவன், அதனுடன் தனித்தன்மை உடையவன். எப்படி அருள் பெற்று எவன் வளர்கிறான்? இந்த அருளை பெற்று வளரணும். மனிதனுக்கு உடல் உணர்வு மனம் உண்டு. ஒவ்வொன்றும் மீண்டும் உடல் உணர்வு மனம் என பிரியும். மனம் 3 பகுதிகளாக பிரிகின்றது. உடல், உணர்வு, அறிவு என 3 பிரிவுகளாக பிரியும். மூளை மனத்தின் உடல், நரம்பு மனத்தின் உணர்வுள்ள இடம், தத்துவம் பேசுவது மனம், மனத்தின் மனம் மனோமய புருஷன் என்கிறது அதன் ஆன்மீக பகுதி. எனவே கரணங்கள் 16ஆக பிரிகின்றன. இங்க நம்முடைய பகுதிகளை கரணங்கள்னு சொல்றாங்க. சுருக்கமா இங்க சொல்றாரு. இதனுடைய விளக்கத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, 100 பேர்கள்ல போனீங்கன்னா பக்கம் 65வது பக்கத்துல அழகா கட்டம் போட்டு அப்பா காமிச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில விளக்கமாக மனிதர்களை வகைப்படுத்தியும் அடுத்த பக்கம் 26, 67 பேசுறாரு. ஏன் மனிதர்கள் வெவ்வேறு வகைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பது அவருடைய கருத்து. கரணங்கள்ங்கிறது 3 பகுதி. பிசிக்கல் அப்படிங்கிறது உடல், வைட்டல்ங்கிறது உயிர் அல்லது உணர்ச்சி மையம், வைட்டல்ங்கிறது உயிர் அல்லது உணர்ச்சி மையம், மனம்ங்கிறது அறிவு. இந்த 4வது கரணம் ஆன்மா, அது இவற்றை விட உயர்ந்தது. இந்த 3 ஒண்ணுக்குமே மனத்துக்கும் அறிவு உண்டு, உடல் உண்டு, உணர்ச்சி உயிர் உண்டுங்கிறாரு.
மனத்தின் அறிவு இதுக்கு மேல ஒண்ணுக்கும் ஆத்மா உண்டு. இது ஆன்மா புருஷன் என்று சொல்றது. உடலின் ஆன்மாவை அன்னமய புருஷன் சொல்லுவாங்க. அன்னம் உணவை அடிப்படையாக கொண்டுதான் வருவதனால உடலை அன்னமயம் அன்னமய புருஷன் அதனுடைய ஆன்மா. அது உணர்ச்சியின் ஆன்மாவை உணர்ச்சி உயிர், அது பிராணன், அதை பிராணமய புருஷன் சொல்லுவாங்க. அப்புறம் மனத்தினுடைய ஆன்மாவை மனோமய புருஷன் சொல்லுவாங்க. அதில் அறிவுக்கு திங்கிங் இருக்கு, மைண்ட் இருக்கு, ஒன்று உணர்ச்சி இருக்குது. அது இப்போ உடல்ல இருக்கிற அதில் பிசிக்கல், மனத்துக்கும் பிசிக்கல் மூளை, அதுக்கு அதனுடைய உயிர் பகுதி இருக்குது, உணர்ச்சி பகுதி இருக்குது. அதே மாதிரி உணர்வுலையும் அறிவு உண்டு. அது வைட்டல் மைண்ட்னு சொல்றது. அதனுடைய வைட்டல் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்புறம் வைட்டல் உடல் நர்வ்ஸ், இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நம்முடைய நரம்புகள்னால கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதனால தான் அதனுடைய பிசிக்கல். அதே மாதிரி உடல் அறிவு பிசிக்கல் மைண்ட் இருக்குது. அது உணர்ச்சிகளில் வர்ற சென்சேஷன்ஸ், அப்புறம் கடைசியில் உடல் பிசிக்கல், ஐம்புலனும் ஐம்பொறியும் இதெல்லாம் சேர்ந்த உடலும் இருக்குது. அது உணவு பகுதி. நமக்கு இது தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் சேர்ந்து வர்றாங்க. இந்த நாளும் உடல், உணர்ச்சி அல்லது உயிர், மனம், ஆன்மா, இது நாலு, அது ஒன்றுக்கும் 4 பகுதி மனத்தின் உடல் இருக்கிறதுனால 4×16ன்னு அப்பா சொல்றாரு. இப்போ நமக்கு அது இது விரிவாக நமக்கு போக வேண்டியதில்லை. அப்படி படித்து புரிஞ்சுக்கணும்னாக்க இந்த 100 பேர்களில் இதை பாருங்க. பார்வைக்கு அவை தனித்தனியாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு பகுதியும் தானே உச்சநிலைக்கு போகக்கூடியவை, மாறுபட்டவை, வேறுபட்டவை, எதிரானவை, கலந்து உடனுறையும். அதனால் மிக நலமனிதன் அறிவுரையாக இருக்கிறான். இது ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த இதுல 100 பேர்கள கட்டம் போட்டு அந்த ஒவ்வொருவருக்கும் 1லேருந்து 9 எவ்வளவுன்னா பியூர் வைட்டல், பியூர் பிசிக்கல், பியூர் பாடிலாம் சொல்றாரு. முதல் நிலைக்கு அந்த அறிவுரை இருக்கிறவங்க சிந்தனையாளன்னா அறிவாளியா வருவான்னு சொல்றாரு. 9ஆம் நிலை ஜடத்தாலான மடம் இருக்கிறவன் மண்ணாங்கட்டின்னு சொல்றது. எந்த இதுவும் இல்லாமல் சாப்பிடுவான், வேலை செய்வான், அது மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க 9ஆம் நிலை. அப்படிலாம் ஒண்ணுன்னா சொல்றாரு. பெரும்பாலான மனித சமுதாயத்தின் உயர்ந்த பகுதி 3ஆம் நிலைக்கும், தாழ்ந்த பகுதி 7ஆம் பகுதிக்கும் உரியதுன்னா அது மாதிரி தீவிரமா போக வேண்டாங்க. அதனால மனிதன் எல்லாம் இருக்கிறான், கெட்டிக்காரன் எல்லாம் புறச்சூழலினால அவருடைய இதுக்கு மேல அவனுடைய உள்பகுதிகளுக்கு மீறி புறச்சூழலையும் சூழலும் அவனுடைய தன்மையை இருக்குது. மனத்துள்ளது போல கட்டி மாந்தர் இனத்துள்ளதாக அறிவு திருக்குறள். நான் எங்க வேணாலும் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அது நல்லினம் சிற்றினம் சேராமைன்னு எழுதாரு. நல்ல இந்த பல முறை நான் இங்க சொல்லியிருக்கிறேன். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம அறியாம நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதனால நம்ம இதுதான் நல்லினம் சேரணும். நான் இங்கேயும் பல முறை சொல்லியிருக்கிறேன். வள்ளுவர் 133 அதிகாரங்கள்ல எல்லா பொருளுக்கும் நிலையாமை, பக்தி, இது விமானம், கடவுள் வாழ்த்து அத்தனைக்கும் 1 10 பாட்டு தான். நட்பை பற்றி சொல்லும்போது மட்டும் 5 அதிகாரம் சொல்லுகிறார். இந்த நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, பழமை அப்படின்னு சொல்லி 5 அதிகாரங்கள் சொல்றாரு. ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். நட்பை சேர்த்து ஆய்ந்து நட்பு கொள்ளணும்னு சொல்றாரு. அதனால இப்ப 1000 நியூஸ்ல பாக்குறோம், நண்பர்கள் சேர்ந்து குடிக்கிறாங்க, குடிக்க கடைசியில சண்டை போட்டு அதுல ஒருத்தனை கொண்டுடுறாங்க. அதான் தான் சாம் துயரம், தாம் சாவதற்கு காரணமான துயரம் தரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குங்கிறதோ. மனிதன் இந்த பர்சனாலிட்டி புறச்சூழலால் நிர்ணயிக்கப்படுகிற அந்த சூழலை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நல்லிணக்கம் தான் வேணும். நல்லிணக்கம் நல்லது படுக்கும், நல்லிணக்கம் அலர்படுக்கும். அல்லாத தொடர்பு தீமையை உண்டாகும். முன்னேற்றம், வளர்ச்சி, பரிணாமம் என்றால் புறம் அகத்திற்கு கட்டுப்பட்ட அளவு முன்னேற்றம் இருக்கணும். இந்த புறம் இருக்கிறது, இந்த புறத்தை அகம் கட்டுப்படுத்தணும். நம்ம ஆன்மாவுக்குள்ள போகணும். அதுக்கு இதை நாம் ஸ்கில், கெப்பாசிட்டி, டேலண்ட், எபிலிட்டி என்ற அளவுகோலால் அழைக்கிறோம்.
ஸ்கில்ங்கிறது திறமை, கெப்பாசிட்டிங்கிறது அது ஒரு டேலண்ட், நல்ல சிறப்புடையானது விடுறது, எபிலிட்டி 4 பிரிச்சு சொல்றாரப்பா. மனிதன் நடக்க, பேச, எழுத கற்றுக்கொண்டுள்ளான். நெடுநாளாக உடலான மனிதன் 4 கால்களால் நடந்து பிறகு நடக்க கற்றுக்கொண்டான். பரிணாமம் உங்களுக்கு தெரியும். விலங்கில் இருந்துதான் மனிதன் வந்தான்னு சொல்லிட்டு, விலங்குகள் 4 கால்களுடவே அது நடக்கிறான். அந்த அந்த பரிணாமம் குழந்தையா இருக்கும்போது தெரியுது. குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும்போது தவழ்கிறது, மண்டி போட்டு கால்களையும் கைகளையும் பயன்படுத்தி 4 காலாக இருக்கிறது. அது எழுந்து நடக்க கற்றுக்கொள்கின்றது. நாகரிகம் வந்தபின் பெற்றோரிடமிருந்து நடக்கும் திறனை அவனது உடலில் செல்கள் பெற்றுள்ளன. ஓரளவு நடக்க குழந்தை முயன்றால் உள்ளிருந்து நடக்கும் திறன் எழுந்து குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது. அது ஆச்சரியம், பெருந்திறன் உள்ளே உரைகிறது. அதாவது இன்ஹரண்ட் திறமைகள் இருக்குது. மனித விலங்குகளின் குஞ்சாக பிறந்தால் அதனுடைய தன்மை வேறு. குஞ்சுக்கு பறவைக்கு இறகு முளைத்து ரெக்க முளைச்சிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, பறக்க ஆரம்பிச்சோம். குட்டிகள் 4 கால்கள்ல நடக்க, வளர, ஓட, பெரிய விலங்குகளாக இருந்த வேட்டையாட கற்றுக்கொள்ளும். அதுல அதனுடைய உடல்ல உள்ளே செல்களில் உள்ளது அந்த உணர்வு. மனிதனுக்கு அடுத்த நிலைக்கு போறதுக்கு வந்துருக்கு. அதனால அந்த திறன்கள் எல்லாம் நடக்கின்றது. அதே போல உடல் செல்லில் சக்தி உள்ளது, அருள் உள்ளது. இதுதான் ஆன்மீகம். நமக்குள்ள இறைவன் இருக்கின்றான், இந்த அருள் இருக்குது. அது போலது நாம் ஃபோர்ஸ், கிரேஸ் என்ற 2 மட்டுமே கருதுகின்றோம். இதுக்குள்ள நம்ம சக்தி, அருள், கிரேஸ், அருள், ஃபோர்ஸ், சக்தி, அருள், கிரேஸ், அது இறைவனுடைய, அது நமக்குள்ளே இருக்குது. ஆனால் சச்சிதானந்தத்தில் சொன்ன 12 சக்திகளும் அதே போல் உள்ளன. மனிதன் நடக்க கற்றுக் கொண்டது போல் இந்த 12 சக்திகளுக்குள்ளும் 30,000 ஆண்டில் வழிவரும். நாம் அருளை பெறச் சம்மதித்தால், மனம் அருளை ஏற்றால், மனம் அருள் செயல்படும் வகையை அறிந்தால், பொறுமையாக உடலுக்கு அவற்றை மாற்றினால் அங்கு புதிந்துள்ள பிரம்மாண்டமான சக்தி வெளிவரும். நமக்குள்ள பரம்பொருளின் செயல் சக்தியாகிய அன்னை பராசக்தியின் அவதாரம் இருக்கின்றார்கள். அதை அருளை ஏற்றுக்கொண்டால் நமக்குள்ள இந்த பிரம்மாண்டமான சக்தி, அன்னையின் சக்தி வெளிப்படும். சத்திய ஜீவியத்தை நாம் எட்டுவோம். பரிணாமத்துல அடுத்த நிலையாகிய சூப்பர் மைண்ட் என்று சொல்லுகின்ற, ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகின்ற பரிணாமத்தில் மனிதன் அடுத்து போக வேண்டிய அந்த சத்திய ஜீவியத்தை நாம் எட்டுவோம். அதுக்கு போய் சேருவோம். பொன்மொழி பரம்பரை சொன்னதுதான். அன்னை பகவான் 1950 டிசம்பர் 5 தன்னுடைய உடலில் அன்னை பகவான் பெற்றது. 1956 அன்னையின் தபத்தினால உலகில் இறங்கியது. 56 பிப்ரவரி 29. அதனால இந்த பரிணாமத்துல நாம் அடுத்த சத்திய ஜீவியத்துக்கு போகணும். அதுதான் அரவிந்த அன்னையனுடைய அவதார நோக்கம். 12 உண்மையில் 96 வித சக்திகள் உள்ளன. இதில் தீவிரமாக போகணும்னா அப்ப அதுக்கு மேல போல. அன்பர் மனம் அருளை பெற சம்மதிக்க வேண்டும். தற்சமயம் எதிர்ப்பு உள்ளது. அதான் முக்கியம். சிவானந்த பெருவெள்ளம் பொங்கி ததும்பி இருக்குன்ட்டு தாய்மானவர் எழுதுவார். அது மாதிரி அருள் நிறைந்து இருக்கின்றது. ஆனா நம்ம அதை பெற்றத்துக்கு சம்மதிக்கிறோம். நம்ம பொருளுக்கு ஆசைப்படுவதோட அருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். நாம் நாடி, ஜீரணம், மூச்சு விடுதல் ஆகியவற்றை கற்று, அதாவது நமக்கு எதிர்ப்பு இருக்கு, நமக்குள்ளேயே எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. அதுதான் நம்முடைய அகந்தை. நம்ம சிறிய நான். அது பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு யோகி ராமச்சரகாங்கிறவர், ஒரு லார்டு ஆட்ரூட்னு விவேகானந்தருடைய சமகாலத்தவர். ராமச்சரகான் என்ற பெயர்ல நூல்கள் எழுதியிருக்கிறார். 14 lessons on யோகா, அட்வான்ஸ்டு கோர்ஸஸ் ஆன் யோகா, ஞான யோகா, ராஜயோகா அப்படின்ட்டு எழுதியிருக்கிறார். அவரால் எழுதுறார், ஸ்மால் ஐ பிக் ஐன்னு சொல்லுவார். நமக்குள்ள பிக் ஐ இருக்கிறது, அதான் இறைவன் இருக்கின்றான். ஆனா நம்ம ஸ்மால் ஐய, சின்ன நானை பிடிச்சுக்கிட்டு இந்த பெரிய நானுகிட்ட போக முடியாம நிற்கிறோம். அன்பர் மனம் அருளை பெற சம்மதிக்க வேண்டும். தற்சமயம் எதிர்ப்பு உள்ளது. அது எதிர்க்கிறது நம்முடைய அகந்தை.
நல்ல சமர்ப்பணமும் சரணாகதியும் மூலமா அதுகிட்ட போக முடியும். நம் நாடி தீரணம் மூச்சு விடுதல் ஆகியவற்றை கற்று உடலில் பதிய வைத்தது போல, முதல்ல சொன்னார் குழந்தை நடக்கிறத பத்தி பேசணும். அது மாதிரி மூச்சு விடுது, சாப்பிடுது, எல்லாம் கற்றுது போல அருளை பெற்று உடலிடம் ஒப்படைக்க வேண்டும். உடலில் இருந்து அருளை கொடுக்கணும். திருவுரு மாற்றத்துல உடலே திருவுருமாற்ற வேண்டும். அன்னையினுடைய அஜெண்டாவில் சொல்றது அது. அந்த உடல் திருவுருமாற்றத்துக்கு தான் அன்னை உடலையே நிரந்தரமாக்குவதற்கு அன்னை தவம் செய்தார்கள். உடலின் ஆன்மாவிடம் அன்னை அன்னமய புருஷனிடம் தொடர்பு கொள்ளணும். ஒன்னொன்னுக்கு உள்ள ஆன்மா, அதாவது உடலுக்குள்ள ஆன்மாவுக்கு அன்னமய புருஷன் சொன்னேன். உணர்ச்சி வையத்துக்குரிய ஆன்மாவுக்கு பிராணமய புருஷன், மனிதன் உள்ள ஆன்மாவுக்கு மனோமய புருஷன். உடலின் ஆன்மாவோட நம்ம ஒப்படைக்கணும். 1000 ஆண்டு நிகழ்ச்சிகளை அருள் சுருக்குகிறது. அருள்கிட்ட போனா அது சுருக்கிவிடும். உடனே சேர் எடுத்து கொள்ளும். உள்ள இருந்து நாம் பெற வேண்டிய அதிர்ஷ்டமும் சக்தியுமே என்பதால் நம் முயற்சி முழு முயற்சி என்று அது எடுக்கணும். அன்னைகிட்ட வந்தாக்கா 1000 30,000 என்று படப்பட பரிணாமத்தை உடனே கொடுக்குறாங்க அவங்க அன்னை. ஆயிரம் ஆண்டு நிகழ்ச்சிகளை அருள் சுருக்குகிறது. நாம் பெற வேண்டிய அதிர்ஷ்டமும் சக்தியுமே என்பதால் நம் முயற்சி முழு முயற்சி என்று அல்ல, முழு முயற்சி செய்ய வேண்டும். மனிதன் 96 அம்சங்களை 96,000 அல்லது 9,600 அல்லது 96 பிரித்து ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்கிறான். அதனால் 1000 ஜென்மம் தேவைப்படுகின்றது. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வளர்ந்து வர்றான். நான் பல முறை தெரிக்காம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம அன்னைகிட்ட வந்திருக்கிறோம்னு சொன்னா எத்தனையோ ஜென்ம வளர்ச்சியினுடைய அது. இங்க நான் அதுவும் திருப்பி திருப்பி சொல்றதா இருந்தாலும் புரிஞ்சுதான் சொல்றேன். அன்னை தியான மையத்துக்கு வர்றவங்க எண்ணிக்கை குறைவு. ஆசிரமத்துக்கே தரிசன நாளில் போனா சில 1000 பேர்கள் தான். அதே இருக்கிற திரு மாரியம்மன் கோயிலுக்கோ அல்லது நடராஜா கோயிலுக்கோ திருவிழா சில 1,00,000 பேர் வராங்க. அந்த இதுக்கெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் போறதுக்கு 1,00,000 பேர் வராங்கன்னு சொல்றது 14 வரக்கூடாது. இப்ப அந்த உடலால் செய்கின்ற சடங்குகள் அதுலதான் நமக்கு இது இருக்கின்றது. இந்த உடலை விட்டு வளர்ந்து உடல் அன்னமயத்திலிருந்து பிராணமயம் உயிருக்கு வந்து உணர்ச்சிக்கு வந்து மனத்துக்கு போய் அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு போகணும். அந்த ஆன்மாவுக்கு போகிறதுக்கு பரிணாமம் தேவை இருக்கின்றது, வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை காலம் எடுக்கின்றது. ஆனால் அன்னை வந்தாக்க 1000 ஆண்டு நிகழ்ச்சிகளை அருள் சுருக்குகிறது. நாம் பெற வேண்டிய அதிர்ஷ்டமும் சக்தியுமே என்பதால் நம் முயற்சி முழு முயற்சி என்று முழு முயற்சி எடுக்க வேண்டும். இது ரெண்டும் சக்தி அதிர்ஷ்டமும் அன்னைகிட்ட வந்தாக்க அதிர்ஷ்டமும் கூட வந்துருது. அதுக்கு மேல சக்தியும் வருகின்றது. இன்னும் முயற்சி வரும். நினைவு என்பது ஒன்று. இதனை 10 அல்லது 100 பாகங்களாக பிரிக்கலாம். ஒவ்வொன்றையும் மனிதன் தனித்தனியே கற்க வேண்டும். நிலத்தில் வேலை செய்பவன் லண்டனுக்கு போனால் லண்டனில் பிறந்தவன் போல் வளர்கிறான். கிராமத்திலிருந்து சமூகம் நகர வாழ்க்கை லண்டன் வாழ்க்கைக்கு வர 500 ஆண்டுகளாயின. இவன் அந்த 500 ஆண்டுகளை கடந்து விடுகிறான். இங்க பக்கத்து வீட்டுல பேராசிரியர் இருந்தாரு. அவருடைய மகன் இங்க டாக்டர் ஆகி அங்கே இப்ப லண்டன்ல இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள்லாம் அங்கேயே பிறந்து விழுந்தாங்க. அவர் இந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய இது வந்து இங்கே பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம்தான். அவர் அதை விட்டு அவர் கல்வியின் மூலமாக பேராசிரியராகி இங்கே காரைக்குடியில் வேலை செஞ்சாரு. அப்புறம் இங்கே வந்தாரு, இங்கே தங்கினாரு. இப்போ அவர் பிள்ளைகள்லாம் லண்டன் அந்த அந்த கும்முடி மூலைங்கிற பக்கத்து அருகில் உள்ள கிராமம் தான். இப்போ அந்த கிராமத்துக்கு பையன் குழந்தை
பேரன் இப்போ அங்கே லண்டனில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களாம் இங்கே வர்றதே இல்லை. இப்போ சில ஆண்டுகளுக்கு கொடுத்தது அவர் மகன் மட்டும் வந்து விட்டு போவார். அதான் அந்த 1000 இதுக்கு உள்ள நினைவு. அந்த வந்து கத்து கத்து நிலத்தில் வேலை செய்பவன் லண்டனுக்கு போனால் லண்டனில் பிறந்தவன் போல் வளர்கிறான். கிராமத்தில் இருந்து சமூகம் நகரவாண்டிக்கான 500 ஆண்டுகள் ஆயின. இவன் அந்த ஆண்டை கடந்து விடுகிறான். இதான் இங்கே தமிழ்நாட்டில் கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க. பட்டணத்துக்கு போய் மேலே வந்துடுறாங்க. இங்கே எனக்கு டோபியா துணியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அவங்க அப்பா 50 வருஷமா அவங்க அப்பாலாம் நான் இங்கே வந்து 50 வருஷம் மேலே ஆயிடுச்சு. மாதிரி மரியப்பா நகருக்கு வந்து 73 மரியப்பா நகருக்கு வந்தேன். அங்கே வந்தவர் இப்போ அந்த பொண்ணு இங்கே படிச்சுது, அங்கே வேலைக்கு போச்சு. பொண்ணோட அவரும் போயிட்டாரு. அங்கே போய் அங்கே அயன் பாக வச்சு ஹிஸ்ட்ரி போடுற கடை வச்சு அங்கே போயிட்டாங்க. அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அதான் எட்டும் பட்டணத்துக்கு போன்னு சொல்லி பட்டணத்துக்கு போய் வளர்றது. தண்டனை ஏற்பவன் 500 ஆண்டை கடந்து விடுகிறான். அதுபோல பரிணாமத்தில் சூப்பர் மைண்டுக்கு போகணும், சத்திய ஜீவிதத்திற்கு போகணும். அதனால அதிர்ஷ்டம் தானா வரும். அதிர்ஷ்டம், ஞானம், இதெல்லாம் அடுத்த உச்சம், மரணமின்மை எத்தனையும் வரும். அன்னையை ஏற்பவன் 30 ஆண்டுகளை கிடைக்கிறான். 30,000 ஆண்டுகளை கிடைக்கிறான். அதிர்ஷ்டம் மட்டும் போதும் என்பவர் 1000 ஆண்டுகளுக்கு பின் கிடைப்பதை இன்று பெறுவது அன்னையிடம் முடியும். அவரு அன்னைகிட்ட வர்றவங்ககிட்ட ரெண்டும் வரலாம். அதிர்ஷ்டம் வேணுமா, ஞானம் வேணுமா? ஞானம் வேணுங்கிறவங்க அது ஞானம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் அதிர்ஷ்டம் வேணுங்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். நானும் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதா. இங்கே இந்த நிகழ்ச்சியை வந்து இங்கே இருந்து ஆன்லைனில் செஞ்சுருக்குது. இந்த அன்னை என்பவர் இங்கே அன்னை இதில் சுத்தம் செய்து சேவை என்பராக இருந்தவர் பனையப்பன் கனடாவில் இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது மாதிரி லண்டனில் ஒருத்தர் இருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, இப்படி பல இடங்கள்லையும் இருக்கிறாங்க. அதெல்லாம் அன்னை அழைத்து கொண்டு சென்றதுதான். அன்னையை ஏற்பவன் 30,000 ஆண்டுகளை கிடைக்கிறான். அதாவது பரிணாமத்தில் அந்த உச்சத்துக்கு போயிடுறான். அதிர்ஷ்டம் மட்டும் போதும் என்பவன் 1000 ஆண்டுகளுக்கு பின் கிடைப்பதை இன்று பெறுவது அன்னையின் அடியன். அதுக்கு மேல ஆன்மா வளர்ச்சி வேணும்னு சொன்னா அன்னையாகவே மாற முடியும். நகரம் ஒரு ஸ்தாபனம், அதை ஏற்று நகரம் ஒரு ஸ்தாபனம், அதை ஏற்று அதனில் நுழைபவர் நகரம் தரும் எல்லா வசதிகளையும் பெற்று 500 ஆண்டுகளே கிடைக்கின்றார். அதாவது அப்பாவோட சிறப்பே என்னன்னு சொன்னா, கடுமையான அரவிந்தர் அன்னை தத்துவங்களை எளிய வாழ்க்கை எடுத்துக்காட்டுகளை வச்சு விளக்கிறது தான். இப்போ பரிணாமத்தில் நம்ம மேலே போகணும், மனிதன் தெய்வமாகணும், அதுதான் லைஃப் டிவைன் எழுதினாரு, சத்திய ஜீவனாகணும் அப்படிங்கிறது அரவிந்தர் அன்னை அவதாரத்தினுடைய நோக்கம். அது எப்படி நடக்குங்கிறதுக்கு உதாரணம் சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி இங்கே கிராமத்துல இருந்து, பக்கத்து கிராமத்துல இருந்து, கவரப்பட்டுக்கு பக்கத்துல படுகைங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் அந்த டோபி. அங்கே இருந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் பொண்ணு இங்கே படித்து முடிச்சதும் அதுக்கு எனக்கு நம்ம அன்பர் ஒருவருடைய மகள் அங்கே வேலை செஞ்சார் கம்பெனியில். அந்த வேலை வாங்கி கொடுத்து அங்கே போனாங்க. இப்போ அங்கே போயிட்டாங்க. அப்போ அந்த நகரத்தின் வசதிகள் அத்தனையும் அவங்க பெற்றுட்டாங்க. அதாவது அதன் நுழைபவர் நகரம் தரும் எல்லா வசதிகளையும் பெற்று 500 ஆண்டுகளே கிடைக்கின்றார். அன்னை என்பது சமூக ஸ்தாபனம் இல்லை, அது ஆன்மீக ஸ்தாபனம். வானிலை என்பது வாழ்க்கைக்குரிய ஸ்தாபன அமைப்பு. ஆண்டுதோறும் உலகெங்கும் மழை பெய்வதை வானிலை நிர்வாகம் செய்கிறது. வாழ்க்கைக்கு அடுத்த உயர்ந்த அமைப்பு மனம். ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த சூத்திரம் மனம் என்ற ஸ்தாபன அமைப்பில் உள்ளது. ஐன்ஸ்டீன் வந்து தன்னுடைய அறிவையே லேபரேட்டரியாக தான் பயன்படுத்தினார். பேசிகிட்டே இருக்கும்போது அவர் நான் போய் ஒர்க் பண்ணணும்ட்டு போயிடுவாராம். அவர் கண்டுபிடித்த தத்துவங்களை விளக்குவதற்கு பெரிய பெரிய லட்சக்கணக்கான டாலர்கள் செய்து அவர்கள் வந்து அவர் சொன்னது சரிதான் ஒத்துக்கிட்டாங்களா, தெரியும் அப்படிம்பாரு அவர். அதான் ஐன்ஸ்டீன். அதே மாதிரி கணித மேதை ராமானுஜம் அப்பா அடிக்கடி அதை வச்சு எழுதுவார். கும்பகோணத்தில் பிறந்தவர். அவருடைய இதையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு நிறைய மற்றவர்கள்லாம் நிறைய பரிசோதனைகள் செய்வார்கள். அறிவால் ஐன்ஸ்டீன் அதை எட்டினார். சூத்திரம் தெரிந்தது. அடுத்த உயர்ந்த நிலை சத்திய ஜீவியம்.
இது ஞாபகம் வச்சுங்க. இது முதல்ல அதிர்ஷ்டம், அறிவு. இது நம்ம அதுக்கு மேல பரிணாமத்தில் இருக்கிற அடுத்த சத்தியஜீவியம் மெய்யறிவு நிலைக்கு, சூப்பர்மைன் நிலைக்கு போகணும். அன்னை அதற்கடுத்த நிலை, அதுக்கு மேல பிரார்த்தனை பறிக்கும் பொழுது நாம் அறியாதது, ஊரில் இல்லாதது, உலகத்தில் இல்லாதது, கற்பனை கெட்டாதது, அறிவில் எட்டு தொட முடியாதது நடப்பதை காண்கிறோம். அன்பர்களுக்கு அது பறிக்கிறது. பக்தியால் அன்னை என்னும் சூட்சும ஸ்தாபனத்தை எட்டி தொட்டவுடன் பரந்த ஒரு பொறி பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறது. பக்தி ஆர்வத்தால் செய்யும் சமர்ப்பணமான வேலை அன்னை ஸ்தாபனத்துடன் நிரந்தரமாக தொடர்பு கொள்வதால் நாம் பெறுவது அதிர்ஷ்டம். எப்படி மனிதன் கிராமத்தில் இருக்கிற மனிதன் நகரம்ங்கிற ஸ்தாபனத்துக்கு போனா அதனுடைய சௌகரியங்கள் எல்லாம் பெறானா, நான் அதான் சொன்ன கெட்டும் பட்டணம் போன்னு பழமொழி உண்டு, பெறுகிறானோ அதுபோல அன்னை என்று மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தாபனத்தோட நமக்கு தொடர்பு கிடைச்சிருக்கு. அதை பட்டுட்டா முதல் இது அதிர்ஷ்டம். அதுவும் நான் திருப்பி சொல்லிருக்கேன். எப்படி நாங்கள் கட்டின வீடு இன்னைக்கு எண்ணெய் மையம் இருக்கிறது, இந்த மாதிரி எப்போ நகரில் ஏ டைப் பங்களா, நாங்கள் கட்டினது சி டைப்பு சொல்லி பல முறை சொல்லியிருக்கிறேன். அது வெட்டி முடிச்சப்ப வெளியில பூசுறதுக்கு பணம் கிடையாது. கொட்டகையில மாட்டுக்கு மேலே கீரை இது பீத்தால கொட்டகை போட்டு அதுல தியானம் மையம் ஆரம்பித்தோம். அன்னை இங்கே வந்து கொண்டு வைத்திருக்கின்றார்கள். இதே இதில் ஏ டைப் பங்களாவில் பெரிய ஹால் இதற்காகவே ஒரு கட்டி வைத்தது போல வைத்து கொடுத்து போயிருக்கிறார்கள். அதான் அன்னை. அதான் அன்னை என்னும் சூட்சும ஸ்தாபனத்தை தொட்டவுடன் பரந்த ஒரு பொறி பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறது. பக்தி ஆர்வத்தால் செய்யும் சமர்ப்பணமான வேலையை அன்னை ஸ்தாபனத்துடன் நிரந்தரமாக தொடர்பு கொள்ள செய்வதால் நாம் பெறுவது. இப்ப ரெண்டு முக்கியம் இங்க, பிரார்த்தனையும் சமர்ப்பணமும் தான் முக்கியம். இங்க பிரார்த்தனை பண்ணா நம்ம கேட்ட சிறந்து கிடைக்குது, வேலை கிடைக்குது, அதிர்ஷ்டம் வருது, எல்லாம் வருது. நான் அதுக்கு முன்ன சமர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்சும ஸ்தாபனத்தோட நீங்க எதிர்பாராதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அன்னை ஸ்தாபனம் மனிதனை யோகத்தால் சத்திய ஜீவனாக்கும். அதுக்கு அடுத்தது இப்ப இது அதிர்ஷ்டம் வரும், இது வரும். அதுக்கு மேல யோகத்துக்கு யோகத்தகுதி, இதுவும் அப்பா எழுதுவார், யோகத்தகுதி உள்ளவர். யோகத்தை வந்தா அவரையே அந்த சத்திய ஜீவனாக மையறிவு பெற்றவனாக ஆக்கும். சமர்ப்பணம் செய்யப்பட்ட வேலை மூலம் அதிர்ஷ்டம் வரும். எந்த வேலையும் நம்ம செய்யறோம்னு செய்யாம அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து செஞ்சோம்னா அது மூலம் அதிர்ஷ்டம் வரும். நமது லட்சியமான அதிர்ஷ்டம் சிறியது. மறுபடியும் நம்ம அதிர்ஷ்டம் வந்து சிறியது, நமக்கு தான் தெரியும். அன்னை சக்தி பெரியது, அதனால் பலன் அபரிமிதமாக எழுகிறது. அதனால பிரார்த்தனை சிறியதை கொடுக்குது, ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சதை கேட்கிறோம். சமர்ப்பணம் அபரிமிதமாக கொடுக்குது. நான் இது முதல்ல பேசும்போதே சொன்னேன். இதே பிரார்த்தனை சமர்ப்பணம் சொல்லும் போது பிச்சைக்காரனை சட்டியில் எடுத்து பிச்சைக்காரன் இருந்தவனை உனக்கு 1000 பொன் கிடைச்சா என்ன பண்ணுவேன்னா மண் சட்டியை தூக்கி எடுத்து பொன் சட்டி வாங்கிக்கிறேன்னு சொன்னான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்படி இல்லாம அன்னைகிட்ட கொடுத்துட்டாக்க நமக்கு எதிர்பாராதது அவங்க கொடுப்பாங்க. சிருஷ்டியில் 12 நிலைகள் உள்ளன. நாம் 3ஆம் நிலையான மனத்தில் இருக்கிறோம். இதுக்கு 4க்கு மேல போகிறார். 4ஆம் நிலைக்கு போனால் ஸ்ரீ அரவிந்தர் யோகத்தில் அடுத்தாற்போல் 5ஆம் நிலைக்கு போவதில்லை. 4ஆம் நிலையின் சக்தி 3ஆம் நிலைமையில் வந்து 3ஆம் நிலையை நிரப்புகிறது. மேல அதுக்கு மேல உள்ளது டிசென்ட்னு சொல்லுவார். அசன்ட் டிசென்ட்னு சொல்லுவார். நாம் மேலே போவது உயரப்போவது. அசன்ட் என்பது மேலே ஏறுவது, டிசென்ட் என்பது இறங்கி வருவது. நாம் போனதும் அங்கேருந்து அருள் இறங்கி வருகின்றது. அருளின் வீழ்ச்சி, சக்தி நிபாதம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார். நிபாதம்னா இறங்குதல், விழுதல். அது இறங்கி வருது. அரவிந்தர் யோகத்தை அடுத்தாற்போல் 5ஆம் நிலைக்கு போவதில்லை. 4ஆம் நிலையில் சக்தி 3ஆம் நிலையில் வந்து 3ஆம் நிலையை நிரப்புகிறது. தொடர்ந்து 2ஆம் நிலைக்கும் 1ஆம் நிலைக்கும் வந்து நிரப்பிய பின்னரே 5ஆம் நிலைக்கு போகும். அதிர்ஷ்டம் பெற 12ஆம் நிலைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. 4ஆம் இறுதி இறங்கி வந்தால் போதும். 3லிருந்து 4க்கு போகும் பொழுது ஒரு பொறி 7 அல்லது 9 அல்லது 12 நிலைக்கு போய்விடும். அந்த ஒரு பொறியே அதிர்ஷ்டம் தருவது. அதனால நம்ம 12 நிலைகள் இருக்குன்னு சொல்ற விவரமா சொல்லல. அதுல அதாவது வளர்ச்சி நிலைகள் இதெல்லாம். அதுல எங்க இருந்தாலுமே நம்ம அன்னைகிட்ட போனதும் அந்த இது அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். அதனாலதான் பிரார்த்தனை அன்னையிடம் தொடர்பு ஏற்படுத்துகிறது. சமர்ப்பணம் நிரந்தரமாக தொடர்பை ஏற்படுத்துகிறது. சரணாகதி 100 ஐடியல் அதுக்கு போயிட்டு இருக்குது. அது நம்ம நாட
நம்மையே அன்னையாக்கக்கூடியது. கிராமத்து மனிதன் லண்டனுக்கு போய் படிப்பும் பணமும் பெற்றாலும் அங்கேயும் அவன் கிராமத்து மனிதனாகவே இருப்பான் என நினைக்கிறோம். அது இல்லை, அதுவும் உண்மை. அவ்வளவில் ஓரளவுக்கு உண்மை இல்லை. நம்ம தரைமட்டத்திலிருந்து உச்சிக்கு போனாலும் உச்சகட்டத்தில் அவன் மட்டமாக இருப்பான். சில பேர் அப்படி இருப்பாங்க. போன பிறகு அவனுடைய பழைய சுபாவத்தை விட முடியாது. அதை பற்றியும் மனித சுபாவம்னு அப்பா இருக்கிறாரு 500 பக்கத்தில். அது நாய்வால் மாதிரின்னு சொல்லி அது திருத்தணும். அன்னை அதுவும் பல முறை நான் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். நமது மனித சுபாவத்தை நம்மால விட முடியாது. அன்னையிடம் விட்டால் அன்னை மாற்றுவார்கள் பரிணாமத்தில். லண்டனுக்கு போக முயன்றதை போல் மீண்டும் உச்சகட்டத்திற்கு உச்சிக்கு போக முயன்றால் அதுவும் பலிக்கும். அங்க போனது அந்த இதுல நான் எந்த வேலைக்கு போயிருக்கானோ அதுல உச்சத்துக்கு போகலாம். என்னுடைய மைத்தனருடைய மகன் சென்னை ஐடியில, சென்னையில் டிசிஎஸ் டாடாஸ் கன்சல்டன்சி சர்வீஸ்ல இது போனான். போய் அந்த வேலை அங்கே சிலிண்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்ப அவனே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருக்கிறான். சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்குரிய முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறான். அது அடுத்த நிலை பரிணாமம். இதுல புதுசாக வந்திருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ என்று சொல்லுவாங்க. அந்த அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய அடுத்த நிலை கம்ப்யூட்டர் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு நிலை. அதற்கு மேல ஏஐ என்று சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு போகிறதுக்குரிய முயற்சிகளை அவன் மேற்கொண்டிருக்கிறார். அன்னையுடைய வயிற்றுலரும் நம் மூலமாக அன்னையிட்ட வந்தவர். அன்னை என்பவர் அரவிந்தோ சொசைட்டி இதுக்கு ஒரு சென்னைக்கு தலைவராக இருக்கிறார். உச்சிக்கு போய முயன்றால் அதுவும் பலிக்கும். மேலே போவதற்கு பதிலாக திருவுருமாற முயன்றால் உச்சகட்டம் போகும் பொழுது அதன் உச்சியை மனிதன் இயல்பாக தொடுவான். இங்கேதான் மறுபடியும் யோகத்தினுடைய இது வரும். திருவுருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அரவிந்தருடைய அன்னையினுடைய அவதார நோக்கம் மனிதனை தெய்வமாக திருவுருமாற்றுதல். அந்த முயற்சி மேல அதிர்ஷ்டம் வரணும்னு நினைச்சோம்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுக்கு மேல நம்ம திருவுருமாறணும்னு நினைச்சோன்னா அதுவும் நடக்கும். திருவரமாற்றம் என்றால் அதன் உச்சியை திருவுருமாற்றத்தை லண்டனில் போய் கொள்ளலாம். இருந்த இடத்திலேயே தன் கிராமத்திலேயே செய்யலாம். அதன் தீவிரத்தை பொறுத்து அது அவனை திருவுருமாற்றும் அல்லது கிராமத்தை லண்டனாக்கும். அதாவது அவன் செய்த முயற்சிகளை மேற்கொண்ட அந்த அதுவும் நடந்திருக்கு நிறைய இடங்கள்ல. இங்கே தொழில் வளர்ச்சி செஞ்சவங்க அவங்க இருந்த ஊரையே ஒரு அவருடைய தொழில்கள் மூலமாக மிக உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கின்றார்கள். திருவுருமாற்றத்தை லண்டனில் போய் செய்யலாம். இருந்த இடத்திலேயே தன் கிராமத்திலேயே செய்யலாம். அதன் தீவிரத்தை பொறுத்து அது அவனை திருவுருமாற்றும் அல்லது கிராமத்தை லண்டனமாக்கும். பூலோகம் சொர்க்கமாகும். இதுதான் பூலோக சொர்க்கம்ங்கிற புத்தகத்தை நான் சில 4-5 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் பேசணும் பார்த்தோம். அந்த அப்பா எழுதின பூலோகம் சொர்க்கம். அரவிந்த் அன்னை மீண்டும் திருப்பி சொல்றதா? அன்னை அரவிந்த அவதார நோக்கமே பூலோகத்தை சொர்க்கமாக்குவது, மனித வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையை ஆக மாற்றுவது, அதாவது டிவைன் லைஃப். திருப்பி சொன்னதால நினைவூட்டுறதுனால சொல்றேன். அதற்கு முன்ன இருந்த மரபு யோகம், இந்து யோகம், பிறந்து இறக்கின்ற அந்த பிறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறைவனை சென்று அடைதல், அது மோட்சம் அல்லது முக்தி, விடுதலை. வீடு பேரு. வீடுங்கிறது ஒரு இடம் இல்லை. விடுதலைங்கிறது விடுபடுதல், எல்லாவற்றிலிருந்து விடுபடுதல். நம்ம கர்மா செய்ய கர்மத்தின் பிடியினால் இருக்கிறோம். அந்த கர்மத்தின் பலனை அனுபவிப்பதற்காக திரும்பி பிறந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா அந்த கர்மத்தை முழுவதுமாக அழித்து விட்டால் நாம் வீடு பெறப்படலான்னு சொல்றது. ஆனா பகவான் சொல்றாரு, இறைவனுடைய படைப்பின் நோக்கம் விட்டு ஓடுவதற்காக அல்ல, தன்னை பூமியிலேயே வெளிப்படுவதற்காகத்தான். அப்படி வெளிப்படுத்துவதற்காக இருக்கிறதுனால இந்த பூலோகமே சொர்க்கமாகிவிடும், மனிதன் தெய்வமாகலாம் ஆகிவிடுவான் என்று சொல்றார். அதனால அதாவது திருவுருமாற்றம், பூலோகம் சொர்க்கமாகும். அருளை நல்ல விதமாக ஏற்கலாம், மட்டமாகவும் ஏற்கலாம். அருளை நன்றி அறிதலோடு ஆன்மீக வரமாக ஏற்பது, நல்லபடியாக ஏற்பது. இந்த நன்றிங்கிறது மிக முக்கியம். இதுவும் நான் திருப்பி இந்த அப்பா எழுத வச்சுட்டு நிறைய சொல்லியிருக்கிறேன். மனிதனுக்கு நன்றியை ஒரு தேவதையா அன்னை எழுதிய கதைகள்ல மற்ற தேவதைகளை யாரும் நன்றிங்கிறது ஒரு தெய்வீக சக்திங்கிறத புரிதலைங்கிறதுக்காக ஒரு தேவதைகள் மாநாடு நடக்குது. இல்லை ஒவ்வொரு
குணத்துக்குரிய தேவதை எல்லாம் வந்திருக்கு. எளிய வெண்ணிற ஆடையில ஒரு தேவதை வருது. மற்ற தேவதைகளுக்கு இது யாருன்னு தெரியல. நீ யாருன்னு கேட்டா நன்றி, கிராட்டிடியூடு இதை சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தெய்வீக சக்தியை நாம் புரிந்து கொண்டு நன்றியை காட்டினோம் என்றால், அப்பாவுக்கு நம்ம கடுமையான ஆங்கிலத்தில் பகவான் எழுதிய நூல்களையும் ஆங்கிலத்தில் எழுதிய நூல்களை அது அதே மாதிரி கடுமையாக புரிந்து கொள்வதற்கு கடுமையான தத்துவத்தையும் எளிமைப்படுத்தி அவர் வாடனைத்தும் யோகம்னு சொல்லி கடுமையான ஆங்கிலத்தில் எழுதிட்டு போயிட்டாரு. ஆல் லைஃப் இஸ் யோகான்னு சொல்லி அதை அன்றாட வாழ்க்கை நம்முடைய பிரச்சனைகளை இப்போ லண்டனுக்கு போகிறதும் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கை உதாரணங்கள் சொல்லி நமக்கு புரிய வச்சிருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ அந்த திருவுருவம் சொர்க்கபாகம் அதுக்கு நன்றி, முதல்ல அப்பாவுக்கு நன்றி செலுத்தணும். அப்பா இல்லைன்னா அண்ணன் இல்லை. அண்ணனை பற்றி நமக்கு தெரியாது, தமிழ்நாட்டுக்கே தெரியாது. நான் இதுவும் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். 1910 பகவான் வந்தாரு, 1914 அன்னை வந்தாங்க. 58, 60க்கு மேலே கருவி அப்பா அமுதசுரபில எழுத ஆரம்பிச்ச பிறகுதான் அன்னையும் அப்பாவையும் பற்றி எழுதிட்டாங்க. நான் இதுவும் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கலாம். கடலூர்ல ஆசிரியராக வேலை பார்த்த அப்பா பாண்டிச்சேரிக்கு போறது. அப்ப பாண்டிச்சேரியில மதுவிலக்கு கிடையாது, தமிழ்நாட்டுல மதுவிலக்கு இருந்ததுனால குடிக்க போறதா நடத்திட்டு ஒருத்தர் சொன்னார், உடம்பு கெட்டு போடும், வீணா போயிடும், அடிக்கடி பாண்டிக்கு போகாதீங்கன்னாரா. இந்த வழியில பார்த்தவர். அருளை நல்ல விதமாக ஏற்கலாம், மட்டமாகவும் ஏற்கலாம். அருளை நன்றியறிதலோடு ஆன்மீக வரமாக ஏற்பது, நல்லபடியாக ஏற்பது, அதன் ஆதாயத்திற்காக ஏற்பது, மட்டமாக ஏற்பது, இரண்டிலும் பலன் உண்டு. அருள் கிடைக்கிறதாக மட்டும் ஏற்றோம்னா அது பாதாதாயம், அதுக்கும் பலன் உண்டு. சைலண்ட் வில், மௌனமாக இருப்பது என்பதை பயந்து செய்யலாம், யோக பயிற்சியாக செய்யலாம். இரண்டிற்கும் பலன் உண்டு. மனத்திற்கென்ன ஏற்ற வண்ணம் பலனில் தெரியும். அன்னைகிட்ட வந்தா இப்படிதான் வளர்ச்சி அடைகிறோம் இருக்கும்போது ஆதாயத்துக்காக இருக்கிறது சாதாரணம். ஆனா அன்னைக்காகவே ஏற்றுக்கொண்டால் நமக்கு கேட்காதெல்லாம் கிடைக்கும், நினைக்காதெல்லாம் நடக்காது. அதுதான் இந்த இது அப்போ சைலண்ட் வில் அப்படின்னு அது மௌனத்தில் விளையும் மனோசக்தின்னு சொல்லிட்டு அருளமதத்தில் ஒரு கட்டுரை இருக்கிறாரு. ஒரு செய்ய வேண்டியதை பிறருக்கு ஒருத்தர் சொல்லணும், அறிவுரை சொல்லணும், இல்லை ஒன்று சொல்லணும். அதை நம்ம அவங்க சொன்னாக்க கேட்க மாட்டாங்க, சொல்லாம மனதில் சொல்ல. அப்படி இல்லாம சொல்லுவது விட நம் மனதில் எண்ணுவது சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி மனதில் மௌன விருப்பமாக செய்யும் போது அது சக்தி வாய்ந்ததாகின்றது. எப்படி இருந்தாலும் அதுக்கு பயந்து செய்யலாம், யோக பயிற்சியாக செய்யலாம். இரண்டிற்கும் பலன் உண்டு. பயந்து செய்யறது மற்றவர்கள் என்ன செய்வாங்கிறதாக செய்யறது. ஆனா சொல்ல வேண்டியதை சொல்லாமல் சொல்லாமல் அன்னையிடம் சொல்றோம்னா என்ன ஆகும், நமக்கு ஒரு கட்டுப்பாடு வருகின்றாங்க. சொல்ல நினைக்கிறத சொல்லிடுறதா மனித சுபாவம். சொல்லாம இருக்கும்போது அது சக்தியாக எழுகின்றது. அதுதான் சைலண்ட் வில். யோக பயிற்சியாக செய்யலாம். இரண்டிற்கும் பலன் உண்டு. மனதிற்கேற்ற வண்ணம் பலனில் தெரியும். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த பலன் உண்டு. மனிதன் 1000 முனைகள் உள்ளது. மனிதன்கிற பர்சனாலிட்டி 1000 முனைகள் உள்ளது. சமூகத்தை மனிதன் தொடுமிடத்தில் அன்னை செயல்படுகிறார். தண்ணி தூக்கி அங்க கீழே வச்சிருங்க. இந்த தண்ணி அதை கீழே வச்சு கொஞ்சம் மனிதன் அவனுடைய பர்சனாலிட்டி ஆளுமை 1000 முனைகள் உள்ளது. சமூகத்தை மனிதன் தொடுமிடத்தில் அன்னை செயல்படுகிறார். மனிதன் தன் வெறுப்பை மீறி அருளை ஏற்க முன்வர வேண்டும். எல்லாத்துலயும் வெறுப்பு, கோபம் எல்லாம் இருக்கும். வீடு, கடை, ஆபீஸ், எங்கு வேலை செய்தாலும் பெறுவது என்பது நம் குணம் முனைப்பாக உள்ள இடத்தில் எது கிடைக்குதுனோ, நம்ம குணம் இதுல அதிகமா இருக்கோ அதுதான் தெரியும். அதான் இருக்கும். முனை வழுங்கி மாறிய இடத்தில் அன்னை உள்ளே வருகிறார். நான் முன்னாடி நின்னாக்கா அன்னை வரல. நான் போனால், என்னுடைய அகந்தை போனால்
நான் இந்த இதை அதுக்கு உதாரணம் சொல்லுவேன். சந்து விட்டால் வந்து விட்டேன். அது எது என்ன நிற்கும்? கடன் கொடுத்தாக்கா நான் என்று நிற்பேன், நம்முடைய அகந்தை நிற்கும். அந்த அகந்தையை விளக்கினால் அன்னை வருவார். அதாவது நான் என்பதை விளக்கினால் என்னை அன்னையிடம் கொடுக்கும் பொழுது, சமர்ப்பணம் செய்யும் பொழுது அன்னை வருகிறார். முனை மழுங்கி மாறிய இடத்தில் அன்னை உள்ளே வருகிறார். அது பொறுமை, திறமை, இனிமையான குணங்கள், இந்த உயர்ந்த குணங்கள் வர வேண்டும், பண்புகள். அது பின்னாடி மறுபடியும் சொல்லுவார். வாழ்வில் நண்பரோ கணவனோ பேயாக வந்து அமைபவர்கள் உண்டு, அது வேறு அமைவது உண்டு. வாழ்க்கை நரகமாகும். பேய் வந்ததை நம் உள்ளத்தில் பிரதிபலிப்பாக ஏற்பது மனப்பான்மை, திருவுரு மாற்றம். ஏன் நமக்கு பேய் கணவன் மனைவியா வந்தாங்க அல்லது கணவனா வந்தாங்க? நம்மை அறியாம நமக்கு பேய் குணம் இருக்கின்றது. இது எழுதுறாரு. ஒரு பப்ளிஷ் ஆகாத புக்கு, பிரம்மஞானம், பிரம்ம ஜனனம், பிரம்மார்ப்பணம்னு ஒரு கட்டுரை. அது அடங்காப்பிடாரி மனைவி வந்தா நம்ம மனசுக்குள்ள நம்மளோட அடங்காப்பிடாரித்தனம் இருக்குன்னு அர்த்தம். அந்த அடங்காப்பிடாரித்தனத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை அன்னையிட்ட சமர்ப்பணம் பண்ணோம்னா மனைவி மாறி விடுவாள். அதான் விஷயம். கணவன் அல்லது மாறி விடுவாள். அதான் பேய் வந்ததை நம் உள்ளத்தின் பிரதிபலிப்பாக ஏற்கும் மனப்பான்மை, திருவுரு மாற்றம். நமக்குள்ள இருக்கிறதா உள்ள தெரியுது அப்படின்னு பண்ணோம்னா அதனால விழிப்பாக இருந்தாக்க அவளின் முன்ன வந்து தெரிஞ்சிடாது. திருவுரு மாற்றம் அதை ஏற்பவருக்கு பூலோகம் சொர்க்கமாகும். விழிப்பாக இருந்து நம்மை கவனித்து, நம்மை சுற்றி உள்ளவரை கவனித்து, இது திருப்பி நிறைய எழுதியிருக்கிறாரு. நம்முடைய இயல்பு வந்து தான் நம்ம அட்ராக்ட் அதர்ஸ் வித் சேம் குவாலிட்டிஸ். நமக்கு என்ன குணங்கள் இருக்குதோ அதை உள்ளவங்க தான் நம்ம ஈர்க்கிறோம். அதனால நம்ம குணங்களை நம்ம மாற்றிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த திருவுரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடுது. அன்னை அங்கே வந்துடுறாங்க. மனிதன் தெய்வமாக அன்னை அருளை வழங்குகிறார். அருளின் திறனை அகந்தை பெற்று தன்னை வளர்க்கும். அருளை வந்து அன்னை அகந்தை பெற்று தன்னை வளர்க்கும். புதியதை பெற்று பொலிவு பெறுவதற்கு பதில் இருப்பதை அதிகம் வளர்ப்பது அகந்தையின் போக்கு. அதனால அந்த இருக்கிற கெட்ட குணங்களும் வளருது, ரெண்டும் வளரும். முடிவாக இரண்டும் கலந்து ஓரளவு முன்னேற்றம் வரும். நம்ம இதுக்கு என்ன இந்த இடத்துல சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, அருள் வரும்போது அகந்தையும் கூட வரும், அதுவும் ஏற்றுக்குவோம். இந்த ரெண்டும் கலந்து அருளினுக்கு வர்ற நல்லது அளவு குறைச்சலா இருக்கும். இந்த அகந்தையை புரிந்து கொண்டு அகந்தையை சமர்ப்பணத்தின் விழிப்பாக இருந்து அருளை சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அகந்தை விலகும். அகந்தை விலகினாலும் அருள் பிரவாகமாக நமக்கு வரும். இந்த ஓரளவு முன்னேற்றத்துக்கு பதில் பேரளவு பெரிய அளவு முன்னேற்றம் வரும். பண்புகள் நம்மகிட்ட இல்லாதது குறித்த நேரத்தில் செயல்படுவது, பங்க்சுவாலிட்டி, ஒழுங்கு, ஆர்டர்லினஸ், நாணயம், வார்த்தையை காப்பாற்றுறது, மானம் போன்றவற்றை மேல்நாட்டார் தங்கள் அன்றாட வேலையில் சிறப்பாக கடைபிடித்தனர். அங்கே பங்க்சுவாலிட்டிங்கிறது இருக்கு. ஒரு புத்தகத்தில் அவர் ஜெர்மனியில் போய் நின்றதும் அந்த ஒரு ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினில் இறங்கி அடுத்த ட்ரெயினுக்கு போகணும். கரெக்டாக 5 நிமிஷம் தான் இடைவெளியில் போய் நின்றுது அந்த ட்ரெயின். நம்ம நாட்டு பழக்கத்தை வச்சுட்டு இது வந்து ட்ரெயின் இது பண்ண என்னமோ சொன்னாரா, ஒய் இந்த ட்ரெயின் ஒய் ஷுட் இட் கம் லேட் அப்படின்னு கேட்டோம். டு கம் இன் டைம். அங்கே காலம் தவறுது என்பதே அங்கே இருக்காது. நம்ம ஊரில் தான் ஒன்று முன்னாடி வரும் பின்னாடி வரும், லேட்டாக 5 நிமிஷம் தான் டைம், 5 நிமிஷத்துக்குள்ள நீ ஏறிடா வந்துடும், ட்ரெயின்லாம் வந்துடும் நாங்கள் சொன்னார். அது அந்த காலம் தவறாமைங்கிறது அவர்களுடைய இயல்பு. நான் இங்கே பல பேரை சொல்றது, கனடாவில் இரவுல இருந்து நமக்காக செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவங்க கனடாவில் இருந்து கனடியன் சிட்டிசனால அந்த பறையப்ப வந்து சரியான நேரத்துக்கு வந்துடுவான். இங்கே நம்ம அன்பர்கள் வந்து இங்கே தயாராகிறதுக்கு லேட் ஆகிடும். இதை செட் பண்ணுறதுக்கு நாணயம், மானம் போன்றவை மேல்நாட்டார் தங்கள் அன்றாட வேலையில் சிறப்பாக கடைபிடித்தனர். இவை பண்புகள், வேல்யூஸ்ன்னு சொல்றது. அது உயர்ந்த பண்புகள் என்பது ஆன்மீக திறமையை பண்புகளாக அன்றாட வேலையில் பயன்படுத்தினால் மேல்நாட்டார் இடத்தில் பிரம்மத்தை கண்டனர், ஜடத்தில் பிரம்மை கண்டனர். அவங்களுக்கு வந்து இது போன்ற உயர் பண்புகளை ஹையர் வேல்யூஸை பயன்படுத்தினால்தான் அது மேலே வந்தாங்க. நம்மளும் நம்ம உழவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம், மேலே வந்துகிட்டு இருக்கிறோம். மேல்நாட்டார் ஜடத்தில் பிரம்மத்தை கண்டனர். அவற்றுள் தலையாயது சுத்தம். இது முக்கியம். அப்பா அன்னை வற்புறுத்துவது, அப்பா மீண்டும் மீண்டும் வற்புறுத்துவது. ஜட பிரம்மம் மேல்நாட்டில் அதிர்ஷ்டம் அபரிமிதம் சுமிச்சமாக வருவது.
மேல்நாட்டுல தெருக்கள்ல குப்பை இருக்கிறது இருக்காது. இதே மாரியப்பா நகர்ல நீங்க அந்த உள்ள அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. அந்த பக்கத்துல இருக்க குப்பை பூரா குவிஞ்சு கிடக்கும். பஞ்சாயத்தும் வேலை செய்யறது இல்லை, நமக்கு போயிட்டு இருக்கும். அது மாதிரி மேல்நாட்டுல எந்த இடத்துலையும் குப்பை சேர்வதை பார்க்க முடியாது. அவர்கள் அவங்க வீட்டுல இருந்து வச்சிருப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. அதை வந்து இது பண்றவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால சுத்தம் தான். சுத்தம் இருந்தாக்கா ஜடத்துல இருக்கிற பிரம்மம் வெளிப்படும். அது நம்மளுக்கு அருளாக செயல்பட்டு செல்வத்தை நமக்கு கொடுக்கும். அப்ப சுத்தத்தை பற்றி அவ்வளவு வற்புறுத்துறாங்க. இப்போ நமக்கு தியான மையத்துக்கு சுத்தம் செய்யறதுக்கு அன்னையன்பர்கள் வராங்க, வந்து நஷ்கள் கதவுகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி படத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வருவாங்க, இதை செய்யறாங்க. அந்த சுத்தம் செய்ய செய்ய இங்கே சாநித்தியம் கூடுகின்றது. நாம் ஆன்மாவில் பிரம்மத்தை கண்டவர்கள் நாட்டில் இது பரவி மக்கள் உடலில் நாம் அவர்கள் வந்து ஜடத்துல பிரம்மத்தை பார்த்தாங்க. ஆனா இந்தியா வந்து ஆன்மீக நாடு. 2000 ஆண்டுகளாக வேத காலத்திலிருந்து உபனிஷத காலத்திலிருந்து இது விளைகிறது. அதனால அவர்கள் வாழ்விலே பிரம்மம் பலிக்கின்றது. ஆன்மாவில் பிரம்மத்தை கண்டவர்கள் நாட்டில் அது பரவி மக்கள் உடலில் ஜோதியாக தெரிகிறது என்கிறார் அன்னை. நிச்சயமா இங்க அன்னைகிட்ட வந்து அவங்க அத்தனை பேர் முகத்திலேயே அந்த ஒளியை நம்ம பார்க்கலாம், அவங்க முகம் மாறுவதை பார்க்கலாம். மேல்நாட்டார் உடல் இருளாக உள்ளது எனவும் கூறுகிறார். நாம் மேற்சொன்ன பண்புகளை பயன்படுத்தவில்லை. எது காலம் தவறாமை, சுத்தம், நாணயம் இதெல்லாம் பயன்படுத்தல. அதெல்லாம் பயன்படுத்தினா இன்னும் மேல போவோம். மேல்நாட்டார் உடல் இருளாக உள்ளது எனவும் கூறுகிறார். நாம் மேற்கொண்ட பண்புகளை பயன்படுத்தவில்லை. இந்தியர் பொய் சொல்வதில்லை என்ற நாள் இருந்தது, இப்ப அப்படி கிடையாது, போய்விட்டது. பொய் சொல்வது பரவலாகிவிட்டது. மனிதன் என்று அதிகமாக பொய் பேசுகிறார் என்கிறார் அன்னை. நாம் அதற்கு விலக்காக இல்லை. பொய் ஆன்மீக வறுமை. அதையும் அதனுடன் வரும் குணங்களும் நம் வாழ்வியல் வறுமையாக தெரிகின்றன. பொய் இல்லைன்னா ஒன்றும் வராது. இங்க வியாபாரிகள் எல்லாம், அங்க வியாபாரிகள் எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, விலையை வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ வரும் அப்படின்னா இங்க வந்து விலையை கூட்டி வச்சு பேரம் பேசி குறைச்சு பேசுறது உண்டு. அங்க குறித்து இப்ப அப்படி குறித்த வச்சு வேலை செய்யறவங்க, குறைச்சு விலை விற்கிறவங்க கடை வியாபாரம் பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். இதே சிதம்பரத்துல பழைய வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த நூதனம், நேஷனல், இது போன்ற இதெல்லாம் வந்து விலையை குறைத்து வைத்து சரியான விலைக்கு விற்கிறதுனால அவர்கள் வியாபாரம் பெருகுகின்றதை அனுபவபூர்வமா பார்க்கிறோம். அதான் உண்மை. அது அப்ப அன்னை சொல்றாங்க, நீ பொய் சொல்வதில்லை என்று முடிவெடுத்தால் உனக்கு பொய் சொல்ல வேண்டிய தருணத்தை ஏற்படுத்த தவிர்த்து விடுவேன்னு சொல்றாங்க. அதற்கு விலக்காக இல்லை. பொய் ஆன்மீக வறுமை, ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி. அதையும் அதனுடன் வரும் குணங்களும் நம் வாழ்வில் வறுமையாக தெரிகின்றன. அன்னைகிட்ட வந்த பிறகு பொய்யை கம்ப்ளீட்டா விலக்கி ஆகணும். விலக்கிட்டோம்னா அதனால அன்னையே நமக்கு துணை நிற்பார்கள். பொய் சொல்லாம இருப்பதற்குரிய வாய்ப்பை கொடுப்பார்கள். கொடுத்து இருந்தாட்டாக நமக்கு வறுமை அது வராது, செல்வம் அதிர்ஷ்டம் பெருகும். மேல்நாடு வளம் இருப்பதற்கு பல காரணங்களில் 2 முக்கியம். ஒன்று, குளிர். 6 மாதமே பயிர் விளையும். 12 மாத வேலையை 6 மாதத்தில் உயர்பத்தி செய்ய 2 மடங்கு திறமை வேண்டும். பெண்களை சுதந்திரமாக உரிமையுடன் தடுத்தது அடுத்தது. இங்க பெண்ணுரிமை, பெண்ணை வந்து அடக்கி வச்சிருக்கிறதா போன ஜென்மத்து வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு மாறிட்டு வருது. அது அடுப்படியில இருக்கிறதுக்கு அடுப்படியில தான் இருக்கணும் பெண்ணுங்கிறது இருந்தது போன 50 ஆண்டுகளுக்கு முன்ன உள்ளது. கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு சுதந்திரம் இருந்தால் வேலை நடக்காது. அப்படியும் வேலை நடக்குமானால் திறமை 2 மடங்காக இருக்க வேண்டும். பெண்ணுரிமையும் குளிரும் மேல்நாடுகளே வளமாக்கினன்னு அப்பா சொல்றாரு. இப்ப ஒரு பெண்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க. பெண்கள் வேலை நிறைய இடத்துல ஐடியில நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அப்ப அவங்க அது மூலமா வளர்ச்சி வருகிறது. ஆனவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அடுப்படியில தான் உனக்கு வேலைங்கிறத மாற்றி இருந்தாலும் கூட மேல்நாட்டுக்கு போனவங்க இது முடியாம குழந்தைகள் வளர்ப்பதற்காக வேலைக்கு போகாம இருக்கிறது உண்டு. பெண்ணுரிமையும் குளிரும் மேல்நாடுகளே வளர்க்கின்றன. அதனால நம்மளும் பெண்ணுரிமை கொடுக்கணும், பண்ணணும், உழைப்பை அதிகமாக்க வேண்டும். முன்னேற்றத்திற்குரிய சட்டத்தை 2 வகைகளாக எழுதலாம். தரைமட்டத்தில் உள்ளவர் தாமே முன் வந்து அதிகபட்ச வாய்ப்பை ஏற்பது, வாய்ப்பு வருது ஏற்பது. நாமே முன் வந்து அடிமட்டத்தில் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பை தருவது, பிறருக்கு வாய்ப்பை தர்றது.
கொடுப்பதால் நாம் வளர்கின்றோம். அதான் அப்பாவது 1940 வங்காளப்பகுதி பஞ்சம், 47 இந்து முஸ்லிம் கலவரம், உலகத்தில் இயங்கும் சக்திகள் தம் எண்ணத்தை பூர்த்தி செய்ய போவதில்லை, மெதுவாகவாவது பூர்த்தி செய்ய தவறுவதில்லை என்கிறார் அந்நம்பம் என்றார். ஏன் வங்காளத்திற்கு நடந்தன? கேட்காமல் அருள் செய்யப்படாது. கேட்கலைன்னாலும் செய்யல. பகவான் இங்கே இருந்தாரு. அவர் வங்காளத்திலிருந்து வந்தவர், கல்கத்தாவில் இருந்து அலிப்பூர் செய்தியிலிருந்து வந்தவர். ஆனா அங்க இருந்த வங்காளிகள் இங்கேயும் இருந்தாங்க. இதுல வங்காளி ஆசிரமத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்ககிட்ட பகவான்கிட்ட கேட்க தெரியல. அவங்களுக்கு கேட்காமல் அருள் செயல்படாது. ஆமா, அன்னை பாரி சேர்ந்தது. பையனை வளர்க்கும் தகப்பனார் அவனை படிக்க வைத்து ஒரு ஃபேக்டரி வைத்து கொடுக்கிறார். பையன் ஃபேக்டரிக்கு போவதில்லை, தொழில் மந்தமாகிறது. இவ்வளவு தூரம் பையனுக்கு உதவிய தகப்பனார் இன்று அவரே ஃபேக்டரிக்கு போய் நஷ்டம் வராமல் நடத்தலாம். ஏன் செய்யவில்லை என நாம் கேட்பதில்லை. படிக்க வைப்பதும் தொழில் வைத்து கொடுப்பதும் அப்படியே. டெக்னாலஜி கடைசி மனிதனுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை தருகிறது. வாழ்க்கையில் டெக்னாலஜி தருவதை ஆன்மீகம் மனதிற்கு நிம்மதி சுகம் தருகிறது. வாழ்க்கை வசதி மனவளத்திற்கு உட்பட்டது. டெக்னாலஜியில் வேலை செய்யும் அன்பர் அன்னை வழியை எப்படி பெற முடியும்? பிறர் லாபத்திற்காக செய்வதை அன்பர் வாடிக்கைக்காரருடைய லாபத்திற்காக செய்ய வேண்டும். அப்பா நான் இங்கே பலமுறை சொல்லியிருக்கிறேன். கேரி ஜேக்கப், இந்த அமெரிக்கன் அப்பாவுடைய பிரதம சிஷ்யர் ஒருத்தர், இப்ப அப்பா வீட்டிலே இருக்கிறார். அவர் தொழில் வளத்திற்குரிய நூல்கள், வைட்டல் கார்பரேஷன், வைட்டல் டிஃபரன்ஸு, எக்ஸிக்யூட்டிவ் ஓடிசின்னு நூல் எழுதியிருக்கிறார். நம்ம மையத்தை பலமுறை சொன்னதான். நம்ம மையத்தை இப்போ 92 ஆரம்பிச்சப்ப அப்பா 2 பேர் காரில் அவரை அனுப்பிச்சிருந்தாரு. அவரை நான் சொல்லும்போது, வேறு ஹி இஸ் தி ஆதர் ஆஃப் தி புக். நோ நோ ஐ எம் நாட் தி ஆதர், கர்மயோகி இஸ் தி ஆதர் என்றார். அவருடைய புத்தகத்தை இப்போ ஜீவனுள்ள ஸ்தாபனம் என்ற பெயரில் பகவான் அசோகன் மொழிபெயர்த்து மதர் சர்வீசஸ் மூலம் வெளியிட்டிருக்கிறார். இந்த இதை வளர்த்து அந்த புத்தகத்தை பயன்படுத்தி ஒரு அமெரிக்கன் கார்பரேஷன் நஷ்டத்திலிருந்து மீண்டது. அதனால அந்த டெக்னாலஜி எவ்வளவு முக்கியம். டெக்னாலஜி கடைசி மனிதனுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை தருகிறது. வாழ்க்கையில் டெக்னாலஜி தருவதை ஆன்மீகம் மனதிற்கு நிம்மதி சுகம் தருகின்றது. ஆன்மீகத்துக்கு போனா டெக்னாலஜி எல்லாம் காசு இருந்தாலும் மனதுல நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், சுகம் இருக்காதுல்ல. அன்னைகிட்ட அந்த மனத்துக்கு அந்த அமைதி கிடைக்கும். வாழ்க்கை வசதி மனவளத்திற்கு உட்பட்டது. டெக்னாலஜியால் வேலை செய்யும் அன்பர் அன்னை வழியை எப்படி பின்பற்ற முடியும்? அதுக்கு தான் சொல்ற, பிற லாபத்திற்காக செய்வதை அன்பர் வாடிக்கைக்காரருடைய லாபத்திற்காக செய்ய வேண்டும். வாடிக்கைக்காரர் லாபத்தை செய்வதை விட அவருடைய மன நிறைவிற்காக செய்வது மேல். நம்ம வியாபாரம் செய்யும் போது நம்மகிட்ட இப்போ வியாபாரம் பொருள் வாங்குறவங்க மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோட தரமான பொருள்களை குறித்து, ஃபாரின் ஏன் சொல்றோம்? தரமா இருக்குங்கிறதா. இந்தியாவில் இருக்கிறவங்க சீக்கிரம் கெட்டு போற மாதிரி செய்யறோம். அதை மாற்றணும். அப்படி அந்த தரமான பொருள்களை செய்து கொடுக்கும் பொழுது, வியாபாரம் செய்யும் பொழுது நம்முடைய வியாபாரம் வளர்ச்சி அடைகின்றது, அவரும் அடைச்சி அடைகின்றார், பயன்படுத்துபவரும் செய்கின்றார். விற்பனையை சமர்ப்பணம் செய்தால் அது நடக்கும். அங்க விற்பனையையும் சமர்ப்பணம் செய்யணும். அன்பர் வியாபாரத்தின் பின்னணியில் சுமூகம் இருப்பதை காண்பார். அதுவும் அங்க வரணும். சுமூகம் முக்கியமான குணங்கள்ல ஒண்ணு. இந்த 12 குணங்கள்ல ஒண்ணு ஹார்மனி, ஆங்கிலத்தில் சொல்றது சுமூகம். அதுவும் முக்கியம். சுமூகத்தை அன்பர் நாடினால் அன்பர் வாழ்வில் அனைத்தும் பெருகும். இந்த இதுக்கு மேல இருக்கிற அந்த பூ கொடி ரோஸ்ன்னு சொல்றது, அது சுமூகம். அந்த இது இங்க கிடைக்கிறது. அப்பா 2 பூ சொல்றாங்க. அடக்கம், அது புல் பூ. அடக்கமும் சுமூகமும் கட்டாயம் எல்லா வீட்லயும் தியான மையத்திலையும் வைக்கணும்னு சொல்றாரு. அது 2 வந்தாக்க இது எல்லாம் தானா வரும். அடக்கம் அமரருள் வைக்கும். அடக்கம் ஒரு தேவமாக வைக்கும். அடங்காமை ஆறிருள் வைத்து விடும். அது அவனு நரகத்துக்கு போக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம மையத்துல வள்ளுவமும் அரவிந்தமும் நிறைய வள்ளுவர் அரவிந்த தத்துவத்தை சொல்றாரு. அன்பர் வியாபாரத்தின் பின்னணியில் சுமூகம் இருப்பதை காண்பார். சுமூகத்தை அன்பர் நாடினால் அன்பர் வாழ்வில் அனைத்தும் பெருகும். அன்பர் கம்ப்யூட்டர் விற்பதாக கொள்வோம். விற்பனையால் லாபம் வரும். வாங்குபவர் கணக்கெழுத கம்ப்யூட்டர் வாங்கினால் கம்ப்யூட்டர் கணக்கெழுவதில் உள்ள டென்ஷனை எடுத்துவிடும். அன்பர் கம்ப்யூட்டரை எப்படி பயன்படுத்துவது என்று வாங்குபவருக்கு விளக்குவதால் அவரால் கணக்கு நன்றாக எழுத
எழுதி டென்ஷன் போய் நிம்மதி வரும். இதை செய்ததன் பலனாக அன்பர் தொழிலில் எல்லா முனைகளிலும் வாங்கியவர் பெற்ற நிம்மதியை காணலாம். அடுத்த கட்டம் போவோம். அதனால நம்ம அன்பருக்காக நம்ம செய்யும் போது அவருடைய நன்மைக்காக அவருடைய வளர்ச்சிக்காக நம்ம செஞ்சோம்னா நம்ம தொழில் வளரும். அதான் இங்க முக்கியது. வாங்குபவர் குழப்பமானவர், ஒரு முடிவெடுக்க தெரியாதவர், நேரத்தை விரைவாக்குவோர் என்றால் இவையெல்லாம் ஆன்மாவின் குறைகள். அன்பர் என்பதால் வாங்குபவருடைய ஆன்மீக குறைகள் போக வேண்டும் என அன்பர் முனைந்தால் உடனே அது விலகும். இவர் அன்பு அவர்கிட்ட குறை இருக்குன்னா அந்த குறை போகணும்னு அன்பர் வியாபாரம் பண்றவர் செஞ்சாக்க அது விலகும். இதன் விளைவாக அன்பரின் ஆன்மாவும் வளரும். ஆன்மீக வளர்ச்சிக்கு வாழ்க்கை வசதி உட்பட்டது. இந்த இதுல மட்டும் அதை வாங்குவர் விற்பவர் நல்ல பொருளை தான் கொடுக்கணும். மனதில் அது ஒரு இது உண்டு. வியாபாரம் பண்றவங்க இப்ப இங்க நம்ம இருக்கவங்க வியாபாரத்துல நல்ல பொருளை விற்காம பொருளை தள்ளி விடுறதுக்கு நினைக்கிறது. அப்படி தள்ளி விட நினைக்க கூடாது. வாங்குபவருக்கு நல்ல பொருளை கொடுக்கணும் நினைக்கணும். இந்த 2 பொருள் இருந்ததுன்னா இந்த பொருளுடைய இது தரம் குறைஞ்சது, இது உள்ளதுன்னு சொல்லணும். ஏன் இப்படி ஏன் இது கடையில பழைய உண்டு, ஏன் இது போகலைன்னு சொன்னா அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க வரல அப்படின்னு கடைக்கார பையன் சொன்னான். அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க வந்தா அவங்ககிட்ட இது நல்ல பொருள்னு சொல்லி அவங்க தள்ள கட்டிடுவாங்க. அப்படி கட்டினாக்க அங்க அன்னை இருக்க மாட்டாங்க. அவன் வியாபாரம் நடது படுத்து விடுங்க. அப்படி இல்லாம தரமான பொருளை கொடுக்கும்போது இந்த நூதனம் அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கு. பார்த்து நான் சொன்ன மாதிரி நேஷனல் இதெல்லாம் நல்ல பொருட்களை கொடுக்கறது. முதல்ல இங்க டிவி வாங்கணும், விலை குறைச்சலா இருக்குன்னு ஓனிடாங்கிற டிவி வாங்கினேன். அதுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்தது. உடனே அவர் சோனி நல்லா இருக்கு சார், நீங்க இதை வாங்கிக்கிங்க, கொஞ்சம் கூட தானே பணம் அப்படின்னு சொல்லி அவரே பரிந்துரைத்தார். அது நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தது. அதனால பலருடைய ஆன்மீக குறைகள் போக உடனே அவை விலகும். இதன் விளைவாக அன்பரின் ஆன்மா வளரும். ஆன்மீக வளர்ச்சிக்கு வாழ்க்கை வசதியும் உட்பட்டது. 2 சேர்ந்து வரும். செய்யறது நல்லதுதான் செய்யணும், நல்ல பண்புகளை தான் பின்பற்றணும். அன்னையின் சூழல் ஆன்மீக தொழில்நுட்பம், ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜின்னு சொல்றாரு. இப்ப சொல்லு டெக்னாலஜி வளர்ந்ததுனால இந்த அங்கிருந்து இதுல இருந்து இந்த இதுல பேச முடியுது. பல ஊர்ல இருக்கிற அன்பர்கள்லாம் இதுல கலந்துக்கிறாங்க. அன்னையின் சூழல் ஆன்மீக டெக்னாலஜின்னு அப்பா சொல்றாரு. அன்னையின் சூழல் ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி, ஆன்மீக தொழில்நுட்பமாகும். என்ஜினியரிங் டெக்னாலஜி செய்வதை போல் இது 1000 மடங்கு பலன் தரும். 1000 மடங்கு வளர்ச்சியை பெறும். அன்னையை வளர்ப்பது அன்னை வழங்குவதால் நடக்கும். திறமையற்றவரையும் திறமை உள்ளவரையும் கணக்கு போடுவது உதவும். அதே முறையில் நம்மை கணக்கெடுக்க வேண்டும். நமக்குள்ள சந்தர்ப்பம் என்ன, திறமை என்ன, எந்த அளவு நாம் அதை பயன்படுத்தவில்லை என்பது தெரியும். நம்ம நமக்கு என்ன திறமை இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். கல்லூரி மாணவன் பள்ளி மாணவனுக்கு உதவலாம், பள்ளி மாணவன் உதவியை பெறலாம். அதேபோல் அன்னையை அதிகமாக அறிந்தவரிடமிருந்து நாம் கற்கலாம். அதிகம் தெரியாதவருக்கு நாம் கற்பிக்கலாம். முனைப்பு இல்லாமல் இதை செய்தால் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் முடிவே இல்லை. நம்ம அப்பா அன்னையை தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னையை தெரிந்ததை அழகாக தமிழில வாழ்க்கை எடுத்துக்காட்டுகளோடு எடுத்து கொடுத்தாரு. இப்ப நம்ம அன்னையை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம அன்னை மையம் வைத்து இந்த அன்னை மையத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு சொல்றோம். இந்த மையம் ஆரம்பித்து 33 வருஷம் முடிய போகுது. ஆகஸ்ட் 16 92 ஆகஸ்ட் 16 ஆரம்பிச்சோம். நான் சொன்ன மாதிரி அங்கேருந்து அப்பா 2 கார்ல 10 பேர் அழைச்சிட்டாரு. ஆமா செஞ்சாங்க. இப்ப அந்த அன்னை கொடுக்கும்போது இந்த அன்னை அன்பர்கள்லாம் இங்க அவங்களும் பயன்படுறாங்க. அதான் நம்ம செய்யறது. அந்த நாம் அவங்களுக்கு கற்பிக்கிறோம். முனைப்பு இல்லாமல் இதை செய்தால் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் முடிவே இல்லை. இது பாக்கியம். மையம் நடத்துறதுங்கிறது பாக்கியம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். கருவி அப்பாவுடைய மாமா பிள்ளை இங்கே என்னுடன் வேலை பார்த்த பேராசிரியர். அவரை தியான மையம் நடத்துறான்னு அப்பா சொல்லி அவர் வீட்டிலேயே இருந்து படித்தவர். அவரால் முடியல. அவர் வேற தொழில் வச்சிருந்தாரு, அதனால முடியல. அது நான் இப்போ நடத்துறேன்னு சொன்னதும் அவருக்கு அவரும் சந்தோஷம். அப்பாட்ட அழைச்சிட்டு போய் அப்பாவே நான் பின்னாடி படம் வாங்கினது ஒரு இது போட்டு டேக் படம் போட்டு 2 படங்களே ரெடியாக வச்சிருந்து அப்பா அவர்கள் கொடுத்தார்கள். அது மாதிரி அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அது மூலமா நான் சொன்ன மாதிரி எண்ணற்ற அன்பர்கள் இந்த வாய்ப்பை அன்னை அறிந்து கொண்டு அன்னையின் மூலமாக வேலை வளர்ந்திருக்கிறார்.
விட்டு நீ விட்டுரு. குறுக்கு பேச வேண்டாம். அவருக்கு சௌரியப்படி அவர் உட்காரு. அகந்தையின்றி உதவுவது அருளை பொழிவதாகும். இப்போ மையம் நடத்துறதுக்கு நான் அன்னையை கொடுக்குறேன் நினைச்சிட்டேன்னா எனக்கு அகந்தை வரும், அடி விடும். அன்னை அப்பாவும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க, அது பாக்கியம். இந்த பாக்கியம்னு நினைச்சாக்க என்னுடைய வளர்ச்சியும் இருக்கும். அப்பாவும் எழுதியிருக்காங்க, அன்னையும் எழுதியிருக்காங்க. அகந்தையில மோசமான அகந்தை ஆன்மீக அகந்தை. அது ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஜாக்கிரதை இல்லைன்னா அடி விடும். அதை பத்தி நான் நண்பர்கள்கிட்ட பேச வேண்டாம். அகந்தையற்று உதவுவது அருளை பொழிவதாகும். அதாவது அன்னைக்காக வேலையை நம்ம செய்ய முடியுது அப்படின்னு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அன்னைக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றது. வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடையணும், நன்றி செலுத்தணும். ஆன்மீக சிகரம் நமக்காக காத்திருக்கிறது. அது நம்மை அழைப்பதில்லை, நம் அழைப்புக்காக காத்திருக்கிறது. நம் குறைகளையும் வெறுப்பையும் களைந்து நம்ம அதை நாட வேண்டும். அதிர்ஷ்டம் இது அப்பா ஒன்றுலையுமே எல்லாத்துலையும் எழுதுவார். முதல்ல வாழ்க்கையில வளர்ச்சிக்குரியது அதிர்ஷ்டத்தை வர்ற சொன்னார். அதுக்கு மேல ஆன்மீக சிகரம் அதை விட உச்சியானது, அதுவும் காத்திருக்குது. ஆன்மீக தகுதி உள்ளவர்கள் அதுக்கு மேல வரலாம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். நாம் எங்கிருக்கிறோம், அன்னை என்ன தருகிறார், மனிதர்களையும் நிகழ்ச்சிகளையும் கண்ணோட்டத்தில் காண்பது, நாம் முயற்சியின்றி போக முயல்வது என்பது சரணாகதி அன்பரை சாதகராக்கும். அதான் அடுத்த நிலை. சரணாகதிக்கு போனோம்னா இப்ப முதல்ல சமர்ப்பணம் சொன்னாரு. நாம் எங்க இருக்கிறோம், அது ஆன்மாவை நம்ம விடுறது. அன்பர் நிலையில் இருக்கிறோமா, சாதகர் நிலைன்னு சொல்றது. யோகம் செய்யறவங்க சாதகர். அன்னை என்ன தருகிறார், அன்பருக்கு அதிர்ஷ்டத்தை தருகிறார், வாழ்க்கை வளர்ச்சியை தருகிறார். நமக்கு சாதகராகக்கூடிய இருந்தால் யோகத்துக்கு நம்ம அழைச்சிக்கு வரும். அதை இது பண்ணணும். மனிதர்களையும் நிகழ்ச்சிகளையும் கண்ணோட்டத்தில் காண்பது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பார்க்கறது. மேலே நாம் முயற்சியின்றி போக முயல்வது என்பது சரணாகதி. மறுபடியும் அன்னை பழைய யோகத்துல அவரவர் முயற்சிக்கேற்ப பலன். ஆனா அன்னை அரவிந்தர் யோகத்துல நாம் சமர்ப்பணத்தை விட்டு அடுத்து சரணாகதி முற்றிலுமா கொடுத்துறது அன்னைகிட்ட. அந்த அன்னைகிட்ட கொடுக்கும்போது அது பலன் கிடையாது. யோகத்துல அவங்க சாதனை வரும். இப்ப இங்க சொல்றதுல தப்பு இல்லை. அன்னைகிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் யோகம் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கும்பகோணத்துல ஒரு குருகிட்ட அவர் என்னுடைய மூலாதாரத்துல இருந்து இதுக்கு வச்சு நெச்சியில வச்சு மூலாதாரத்துல இருந்து யோக சக்தி எழுதி நெச்சியில வச்சு தீட்சை கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. அப்புறம் கீழே இறக்குவதற்குரிய வழியை சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் இதுல இது துரியம்ங்கிற இடத்துக்கு கொண்டு வச்சாரு. அதுக்கு மேல துரியாதீதம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்ப இந்த குண்டலினி சக்திங்கிற சக்தியை மூலாதாரத்திலிருந்து என்னுடைய முயற்சியின் மூலமாக மேலே எழுப்பியது. நான் ஹைதராபாத்ல வேலை பார்த்தப்போ அவரு பிராமண பெரியவரோட அவர் மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் கொடுத்தாங்க. அன்னையிடம் வந்த பிறகு அன்னையின் ஆற்றல் கீழிருந்து என்னுக்குள்ள இருக்கிற மேலே இருந்து தலைவலியா இறங்குறது இல்லை. அன்னை இந்த யோகத்தை நான் அன்னைகிட்ட என்னை கொடுத்துட்டேன், நான் செய்யல, அன்னை செய்யறாங்க. நான் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறேனோ, எந்த அளவுக்கு நடுப்புற நான் செய்கிறேன் என்று என்னை அறியாமல் வரும் அகந்தை வராமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த யோகம் நடக்கும். ஆனா அங்கே விழிப்பா இருக்கணும். கொஞ்சம் அசந்து விட்டாலும் நான் அடிக்கடி சந்து விட்டால் வந்து விட்டேன்னு அகந்தை இந்த ஏன்கிறது நான் நிற்கும். நான் செய்கிறேன்னு நினைச்சாக்க அடி விடும். அது யோகத்துல ஆபத்தது. நான் எல்லாருக்கும் யோகம் செய்ய சொல்றது இல்லைன்னு அன்னை சொல்லுவாங்க. ஏன்னா அது யோகத்திற்கு போகும்பொழுது அதுல பிரச்சனைகள் உண்டாகும். அதனால நம்மை அறிதல் அவசியம். முயற்சியின்றி போக முயல்வது என்பது சரணாகதி அன்பரை சாதகராக்கும். இங்க சொன்னது பிரார்த்தனை, அது கேட்டது கிடைக்கும். சமர்ப்பணம், அன்னை நாம் கேட்டதை எதிர்பார்க்காதெல்லாம் கொடுப்பாங்க. அன்னைகிட்ட பொறுப்பை படைக்கிறது. அடுத்த நிலை சரணாகதி, அவரை சாதகர்கள் யோகத்திற்கு கொண்டு செல்லும், சாதகராக்கும். நம்மை அறிதல் அவசியம்ல நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், அன்பராக எல்லா நன்மைகளையும் பெறுவதற்கு தகுதி இருந்தால் அதை பெற்றுக்கொள்வோம். சாதகருக்காக தகுதி இருக்கான்னு அது பெரும் தகுதி பெற வேண்டும். சாதகராவதற்கோ மற்றவர்களை பெறுவதற்குரிய தகுதியை நற்குணங்கள் எல்லாம் பண்புகள் முதல்ல சொன்னார். இந்த காலம் தவறாமை போன்ற பொறுமை நிதானம் போன்ற பண்புகள் எல்லாம் பெற வேண்டும். நம்மை எப்பொழுதும் தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குறைகளை தெரிந்து மனித சுபாவ குறைபாடுகள் எல்லாம்
அன்னையிட்ட சமர்ப்பணம் செய்து அவரை மாற்ற பிரார்த்திக்க வேண்டும். பெரும் தகுதி பெற வேண்டும். உண்மை தேவை. ட்ரூத்தா சூப்பர் மைண்டுங்கிறது ட்ரூத் கான்சியஸ்னஸ், மெய்யறிவு. உண்மை இல்லாம அங்க பொய்மைக்கு வேலையே இல்லை. நம்பிக்கை அவசியம், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இதுவே சரணாகதி. இந்த சரணாகதி அடையணும். அதனால அங்க அன்னையினுடைய அருள் அவிர்வாக செயல்படும், நம்மளை மேலே கொண்டு போகும். நம்ம எதிர்பாராதெல்லாம் நமக்கு நடக்கும். அன்பராக இருந்தால் அதிர்ஷ்டம் நடக்க வரும். நம்முடைய பிரச்சனைகள் தீரும். வேலை கிடைக்கிறதோ மற்ற திருமணமோ எல்லாமே நடக்கும். அப்படி இல்லாம இது யோக தகுதி இருந்தால் யோகம் பலிக்கும். அன்னையிடம் நம்மை பூரணமாக ஒப்படைத்து விட வேண்டும். பிரார்த்தனை அறிவுக்கு வேலை செய்வது, சமர்ப்பணம் பொறுப்பை அன்னையிடம் வைப்பது, சரணாகதி பூர்ணமாக நம்மை இழந்து அன்னையிடம் விட்டு விடுவது. எது நம்மால் என்றதோ நம்ம அதை செய்து அதன் பலனடை அடையும். இதுல ஒரு சிகப்பு புள்ளி இருக்கிறோம், அதை ஆஃப் பண்ணுறோம்.